ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சண்டே ஸ்பெஷல்ன்றதுனால நம்ம மீன் குழம்பு செய்ய போகிறோம். ஸோ மீன் குழம்பு பண்ணுறதுக்கான மசாலா நம்ம எது வேணும்னு எடுக்கலாம். ஒரு லைம் சைஸ் வந்து புளி ஊற வைக்கிறோம். அதுக்கப்புறமா வந்துட்டு வெங்காயம், ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணிவிட்டு மிக்சியில் போடுறோம். அது கூட வந்துட்டு ஜீரகம், மெழுகு, வெந்தயம் ஆட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இதெல்லாமே ஆட் பண்ணி அரைக்க போகிறோம். அதை ஆட் பண்ணோம்னா நம்ம வந்துட்டு ஒரு 4-5 பூண்டு, ஓகேங்களா, உரிச்சு வச்சு 4-5 பூண்டு வந்து அது கூடவே ஆட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இதெல்லாம் அரைக்க வேண்டிய மசாலா. இதெல்லாம் இது நம்ம அரைச்சி எடுத்து வைக்க போகிறோம். ஓகேங்களா, ஃபைன் பேஸ்ட்டாக பண்ணிவிட்டு அரைச்சி வைக்க போகிறோம். ஓகேங்களா, அதே மிக்சியில் வந்துட்டு ஒரு கப் அளவுக்கு தேங்காய், ஒரு கப் அளவுக்கு தேங்காய் கட் பண்ணி போட்டுட்டு அது கூட ஒரு 2 தக்காளி, இது ரெண்டுமே சேர்த்து மசாலா அரைச்சிட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்க போகிறோம். ஓகேங்களா, இதுதான் நம்மளோட பேஸ் மசாலா. ஓகேங்களா, இது இப்போ இதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு கடாய் வைக்க போகிறோம் ஸ்டவ்வில். இந்த கடாய் காய்ச்சிட்டனால தேவைப்படுற அளவுக்கு எண்ணெய் ஊற்ற போகிறோம். நம்ம வந்து கிரவுண்ட்நட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறோம், ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணுறதுல. ஸோ தேவைப்படுற அளவுக்கு எண்ணெய் தாளிக்கிறதுக்கு தேவைப்படுற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்க போகிறோம். ஓகேங்களா, எண்ணெய் காஞ்ச உடனே ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கணும். அந்த வெங்காயம் கட் பண்ண வெங்காயத்தை வந்து நம்ம போட போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா கடுகு, வெந்தயம், ஜீரகம் அது எண்ணெயில் போட போகிறோம். அது நல்லா காய்ச்சிட்டு பின்னால் தான் அந்த வெங்காயம் ஆட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, சரி பாருங்கள், இப்போ நம்ம வந்துட்டு கடுகெல்லாம் ஆட் பண்ணிட்டோம். இப்போ வந்துட்டு வெங்காயம் ஆட் பண்ண போகிறோம். இது பொன்னிறமாக நல்லா வறுக்கணும். அதுக்காக வந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் வந்து உப்பு போட்டிருக்கோம், கொஞ்சம் சீக்கிரமாக ஃப்ரை ஆகட்டும். ஓகேங்களா, நல்லா ஃப்ரை பண்ணிட்டதுனால அதுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சோம் இல்லைங்களா, வெங்காயம், பூண்டு மசாலா அரைச்சோம் இல்லைங்களா, அதை நம்ம வந்துட்டு இது கூட ஆட் பண்ண போகிறோம். உப்பு போட்டுட்டுனால நல்லா ஃப்ரை பண்ணிட்டுனால நம்ம வந்துட்டு அந்த மசாலா ஆட் பண்ணணும் இதில். ஓகேங்களா, அதை நல்லா ஃப்ரை பண்ணணும் ஆயில் வெங்காயம், இல்லைனா வந்துட்டு அது டேஸ்ட் நமக்கு நல்லா வராது. இப்போ நம்ம அந்த மசாலா ஆட் பண்ண போகிறோம் இதில். ஓகேங்களா, இந்த மசாலா நல்லா ஆட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா வறுக்க போகிறோம். ஓகேங்களா, நல்லா அதோட ஸ்மெல்லு பச்சை வாசனை போகணும். அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இதெல்லாமே போட்டுட்டு மசாலா நல்லா வறுத்துட்டு பின்னால் நல்லா ஃப்ரை பண்ணிட்டதுனால அந்த பச்சை வாசனை நல்லா போயிடும். ஓகேங்களா, ஒரு தக்காளி அதில் கட் பண்ணிவிட்டு நம்ம ஆட் பண்ண போகிறோம். இதெல்லாம் வந்து மசாலா. ஓகேங்களா, தக்காளி நல்லா வதங்கணும். அது கூட அந்த மசாலா நல்லா வதங்கிட்டுனால கொஞ்சம் மஞ்சள் தூள் போடுறோம். தக்காளி சீக்கிரம் வேகும், ப்ளஸ் அந்த பச்சை வாசனை கூட போயிடும். ஓகேங்களா, இந்த மஞ்சள் தூள் நம்ம போட்டுக்கிறதுனால நல்லா மிக்ஸ் பண்ணுறோம் பச்சை வாசனை போகிறதுக்காக. அதுக்கப்புறம் வந்து அந்த தேங்காய் தக்காளி அரைச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த மசாலா வந்து அது கூட ஆட் பண்ண போகிறோம். மசாலா இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். இதெல்லாமே நல்லா கொதிக்கணும். ஓகேங்களா, தேவைப்படுற அளவுக்கு தண்ணி ஊற்றலாம் நம்ம இதில். அதுக்கு முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு நல்லா மசாலா பச்சை வாசனை நல்லா போகிற அளவுக்கு நல்லா அதில் வதங்கணும். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்துட்டு நம்ம 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறோம், இதில் 2 ஸ்பூன் தனியாத்தூள் போடுறோம். ஓகேங்களா, இது வந்து காரத்துக்கு தேவைப்படுற மாதிரி உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணலாம். நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தனியாத்தூள் தான் போடுறோம். தேவைப்படுற அளவுக்கு உப்பு ஆட் பண்ணுறோம் இதில். மசாலா இது எல்லாமே வறுத்துறதுனால 1 பாதியமாக கட் பண்ண பச்சை மிளகா, ஊற வச்ச புளி தண்ணி இதில் ஆட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இப்போ இதெல்லாம் தேவைப்படுற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடணும். இந்த கொழும்பு மீன் குழம்புக்கு ஃபஸ்ட்டு மசாலாலாம் போட்டு நல்லா கொதிக்க விடணும். கருவேப்பிலை ஆட் பண்ணலாம் நம்ம இதில், டேஸ்ட்டு ஸ்மெல்லு நல்லா வரும் இதில். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிட்டுனால இப்போ இதை நல்லா கொதிக்க விடணும். நல்லா பச்சை வாசனை நல்லா போயிடும். ஓகேங்களா, இப்போ நீங்கள் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. பச்சை மிளகா, கருவேப்பிலை, மசாலாவோட எப்படி நல்லா பாயில் ஆகிட்டுருக்கு. இங்கே நாங்கள் கட் பண்ணி வச்சுருக்கோம், க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிற மீனில் வந்துட்டு நம்ம இப்போ அதில் ஆட் பண்ண போகிறோம். ஒன்றா போட போகிறோம். மீன் போட்டுக்கினால ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது, மீன் ஒடிஞ்சிடும். அதனால ஃபஸ்ட்டு மெதுவாக ஒன்றா போட்டு ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள் பாயில் ஆகிட்டுருக்கு இல்லைங்களா, அதே குழம்புல வந்துட்டு நம்ம மீனை ஒன்றா ஆட் பண்ண போகிறோம். நாங்கள் கிட்டத்தட்ட வந்து ஒரு கேஜி அளவுக்கு மீன் இதில் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிட்டுனால இப்போ இது பாயில் ஆகிறதுக்காக விட போகிறோம். நல்லா கொதிச்சுனால மீன் குழம்பு